Hi everyone, welcome back to our channel. ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட்னாலே மோசமான விஷயம்தான். உலகத்தோட மோசமான நடுவானத்தில் 2 ஃப்ளைட் மோதுறது இந்தியாவில் நடக்குது. இன்றைக்கி நடந்த சம்பவம் கிடையாது, 1996 நடந்த சம்பவம். டெல்லி பக்கத்தில் சக்ரி தத்ரி அப்படின்ற கிராமம் சைடு நடக்குது. இந்த சம்பவத்தில் மொத்தம் 349 பேருமே உயிரிழந்தாங்க. இன்னைக்கு வரைக்குமே நடுவானத்தில் 2 ஃப்ளைட்டு மோதினதில் இதுதான் மோசமானது. ஸோ அந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். ஃபஸ்ட் இந்த ஆக்சிடெண்ட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 2 ஃப்ளைட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மொதல் ஃப்ளைட்டோ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவோட ஃப்ளைட். இது டெல்லியிலேருந்து கிளம்பி சவுதி அரேபியாவில் இருக்கிற ஜெட்டாக்கு போகுது. நார்மல் பேசஞ்சர் போயிங் 747 மாடல் அண்டு குயின் ஆஃப் ஸ்கைஸும் இதை சொல்லுவாங்க. டோட்டலாக இந்த ஃப்ளைட்டில் 312 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. இன்னொரு ஃப்ளைட்டோ பார்த்திங்கன்னா கசகஸ்தானோட ஃப்ளைட்டு. இது ஒரு பழைய மாடல் ஃப்ளைட். முன்னாடி ஆர்மி பர்பஸ்க்குன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்ததை இப்போ பேசஞ்சர் ஃப்ளைட்டுக்கு மாற்றிட்டாங்க. இதில் டோட்டலாக 37 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சவுதி ஃப்ளைட் ஈவினிங் 6:30 மணி போல் டெல்லியிலேருந்து நார்மலாக டேக் ஆஃப் ஆகிறாங்க. டேக் ஆஃப் ஆகி நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ டெல்லியில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரேடாரில் ஃப்ளைட்டோட பொசிஷன் மட்டும்தான் காமிக்கும், ஆல்டிடியூடை காட்டாது. அதாவது ஃப்ளைட் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்றத காட்டாது. மற்றபடி பைலட்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஒரு 10,000 அடிக்கு அப்ரூவல் கேட்குறாங்க சவுதி ஃப்ளைட்டு. அப்போ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் செக் பண்ணுவார், வேறு ஏதாவது ஃப்ளைட் 10,000 அடியில் இருக்கா அப்படின்னு. ஸோ வேறு எந்த ஃப்ளைட்டும் இல்லைன்னொன்னே அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க, அதை நோட்டும் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்ததாக 14,000 அடிக்கு அப்ரூவல் கேட்குறாங்க. அப்போ அதுவும் செக் பண்ணி பார்க்குறாங்க, வேறு எந்த ஃப்ளைட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்குமே அப்ரூவல் கொடுக்குறாங்க. இப்போ கடைசியாக சவுதி ஃப்ளைட்டு 14,000 அடியில் இருக்குது. இப்போ ஆப்போசிட்டில் கசகஸ்தான் ஃப்ளைட் டெல்லிக்கு லேண்ட் ஆகிறதுக்கு 15,000 அடிக்கு அப்ரூவல் கேட்குறாங்க. அப்போ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் செக் பண்ணி பார்க்குறாரு, இந்த 2 ஃப்ளைட்டும் ஆப்போசிட்டில் வரதை பார்க்குறாரு. ஸோ அவங்க 2 பேருக்குமே ஒரு வார்னிங்கோட கொடுக்குறாரு, நீங்கள் 2 ஃப்ளைட்டுமே ஆப்போசிட்டில் வரீங்க, கசகஸ்தான் ஃப்ளைட்டோ நீங்கள் 15,000 அடியிலே இருங்க, சவுதி ஃப்ளைட்டோ நீங்கள் 14,000 அடியிலே மெயின்டைன் பண்ணுங்கள், இந்த பொசிஷனை மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கோடைய கொடுக்குறாரு. ஸோ இந்த சம்பவம் எல்லாமே 6:39 மணி போல் நடக்குது. 6:40 போல் ஒரு அமெரிக்கன் கார்கோ ஃப்ளைட் இந்த 2 ஃப்ளைட் பக்கத்தில் போகுது. அவங்க ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்கிட்ட கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இங்கே ஒரு பெரிய விபத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு. ஸோ அப்புறம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ரேடாரை செக் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்தா அந்த 2 ஃப்ளைட்டையும் காணும். அந்த 2 ஃப்ளைட்டையும் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ரீச் பண்ண முடியல. ஸோ வில்லேஜ் சைடில் ஒரு பெரிய வெடிக்கிற சவுண்டு கேட்குது, எரிஞ்சு போன பொருட்கள் எல்லாமே கீழே உள்ளது. அப்புறம் நியூஸ் சேனல் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் போய் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி 2 ஃப்ளைட்டும் மோதி விபத்தாயிருக்கு. 15,000 அடியில் பயங்கரமான ஸ்பீடில் 2 ஃப்ளைட்டும் மோதினால 2 ஃப்ளைட்டுமே சுக்கு நூறாக உடைஞ்சு அண்டு டோட்டலாக 349 பேருமே உயிரிழந்திருக்காங்க. இந்த நியூஸ் அந்த டைமில் பயங்கர பரபரப்பாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இது இந்தியாவில் நடக்குது, டெல்லியிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி. அப்புறம் இன்னைக்கு வரைக்குமே நடுவானத்தில் மோதினதில் இதுதான் மோசமானது. ஏன் அப்படின்னா 2 ஃப்ளைட் மோதுறது ஏர்போர்ட்டில் நடந்திருக்கு, ஆனால் நடுவானத்தில் 2 ஃப்ளைட் மோதுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். அடுத்து ஃப்ளைட்டோட காக்பிட் ரெக்கார்டர், டேட்டா ரெக்கார்டர் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாங்க. ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கோளாரா இல்லை எந்த ஏர்லைன்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. சவுதி ஃப்ளைட்டோட ரெக்கார்டர் எடுத்து பார்க்குறாங்க, அவ்வளோ நீட்டாக இருக்குது. 14,000 அடியில் தான் அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அவங்க சைடு எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்ததாக கசகஸ்தானோட ரெக்கார்டர் எடுத்து பார்க்குறாங்க, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அவங்க ஹைட்டு கீழே வர வர ஒரு மாதிரி வேவியாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு வேளை டர்புலன்சஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வெதர் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வெதரும் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ வேறு என்னதான் இருக்கும் அந்த சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த ஃப்ளைட்டில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளைட்டோட டேட்டாவை ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணுற மெஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. அதனால தான் அந்த சவுண்டு வந்திருக்கே தவிர்த்து மற்றபடி ஃப்ளைட்டில் எந்தவித மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ ஃப்ளைட்டில் எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னா எதனால் இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது இந்த கசகஸ்தான் ஃப்ளைட்டோட அமைப்பே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. 2 பைலட்ஸ் இருப்பாங்க, அது போக 3ஆவதாக ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ரேடியோமேன். இப்போ இந்த ரேடியோமேன் தான் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறது. பைலட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரோட கம்யூனிகேட் பண்ண மாட்டார். ஸோ ரேடியோமேன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரோட கம்யூனிகேட் பண்ணி பைலட் கிட்ட சொல்கிறத வச்சு தான் பைலட் போவார்.
ஸோ அதை வச்சு இன்னும் ரெக்கார்டர் போய் இன்னும் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் 15,000 அடிக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காரு. அப்போ ரேடியோமேன் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் 15,000 அடிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஃப்ளைட் ஆக்சுவலாக இருந்ததோ 14,500 அடியில் இருந்திருக்கு. அப்போ ஏன் இவர் மாற்றி சொல்லியிருக்காரு அப்படின்ற அடுத்த கேள்வி எழும்புது. அப்போ இன்னுமே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா, இந்த ரேடியோமேன் அவர் கையில் ஆல்டிடியூட் மீட்டர் அப்படின்றது கிடையாது. பைலட்டுக்கு முன்னாடி ஆல்டிடியூட் மீட்டர் இருக்கும். அதை இவர் எட்டி பார்த்து தான் இவர் சொல்லணும். அப்போ அப்படி பார்த்து சொல்லும் போது இவர் மாற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஃப்ளைட்டோட டிசைன்லே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ சவுதி ஃப்ளைட்டுக்கு அவங்க கொடுத்துருந்த ஹைட்டோ 14,000 அடி, இந்த ஃப்ளைட்டுக்கு 15,000 அடி. அப்போ ஏன் இவங்க கீழே கீழே வந்திருக்காங்க? 14,500 வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் இவங்களும் 14,000 அடிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அப்போது செக் பண்ணும்போது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ரேடியோமேன்ட்ட என்ன சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு ஆப்போசிட்டில் 14,000ல் ஒரு ஃப்ளைட் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரேடியோமேனும் அதை கேட்டுட்டு ஆப்போசிட் 14,000 அப்படின்னு சொல்கிறாரு. இதை பைலட் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம 14,000ல் போகணும் போலன்னு நினச்சிட்டு ஃப்ளைட்டை 14,000க்கு கொண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் தான் ரேடியோமேன் பார்க்குறாரு அவங்களுடைய ஃப்ளைட் 14,000ல் இருக்கிறத. டக்குன்னு பைலட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதோ 15,000 அடி, ஆப்போசிட்டில் இன்னொரு ஃப்ளைட் 14,000ல் வந்துட்டுருக்கு, டக்குன்னு மேலே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பைலட் அதை புல் பண்ணி மேலே போகிற எக்ஸாக்ட் டைமில் சவுதி ஃப்ளைட்டோ ஆப்போசிட்டில் வந்து மோதி விபத்தாகுது. ஸோ இந்த சவுதி ஃப்ளைட்டோட லெஃப்ட் விங்கும் இந்த கசகஸ்தான் ஃப்ளைட்டோட டெயில் ரெண்டும் மோதி அது ரெண்டும் உடையுது. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டால் பறக்க முடியல, பயங்கரமான ஸ்பீடில் ரொட்டேட் ஆகி தரையில் மோதி சுக்குநூறாக உடையுது. இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ஸில் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, அந்த ஃப்ளைட்டோட காக்பிட் டிசைனே வந்து சரியில்லை அண்ட் கம்யூனிகேஷனும் ஒழுங்காக நடக்காதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. அடுத்ததாக இந்த சம்பவத்துக்கு அப்புறம் டெல்லியில் செகண்டரி ரேடார் சர்விலன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இது மூலமாக ஃப்ளைட் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்றத ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் கிட்ட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணும். இதுக்கு முன்னாடி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் பைலட்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்பியிருந்தாங்க. ஸோ இப்போ இது மூலமாக இவங்க டைரெக்டாகவே தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த கசகஸ்தான் ஃப்ளைட்லலாம் ரேடியோமேன் 2-3 தடவை ஹைட்டை மாற்றி சொல்லியிருப்பார். 15,000 அடியில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவங்க இருந்ததோ 14,500 அடி. அப்புறம் ஃப்ளைட்டும் பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு கீழே கீழே வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி சம்பவங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு உதவும். அது போக 2 ஃப்ளைட் ஆப்போசிட்டில் வந்தாலுமே அதையும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் பார்த்து கைட் பண்ணலாம், 2 பேரும் ஒரே ஹைட்டில் இருக்கீங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் டிகேஸ் அப்படின்ற சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, அதாவது டிராஃபிக் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம். இப்போ 2 ஃப்ளைட் ஆப்போசிட்டில் வருது அப்படின்னா 2 ஃப்ளைட்லேயும் டிகேஸ் அப்படின்ற சிஸ்டம் பொருத்தி இருந்தால் இந்த 2 சிஸ்டமும் கம்யூனிகேட் பண்ணி ஒரு ஃப்ளைட்டை மேலே போக சொல்லும், இன்னொரு ஃப்ளைட்டை கீழே வர சொல்லும். இது மூலமாக விபத்தை தவிர்க்கலாம். ஸோ இந்த ஆக்சிடெண்ட் ஒரு வகையில் சேஃப்டிக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவ்வளோ மோசமான நடு வானத்தில் 2 ஃப்ளைட்டு மோதினது நடந்தது கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.